ஆங்குலர் 2ல மாடியூல்னா என்ன, காம்பனன்ட்ஸ்னா என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஆங்குலர் 2 அப்படிங்கிறது ஒரு மாடுலர் ஃப்ரேம் ஒர்க். அது வந்து மாடியூலாக தான் ஒர்க் ஆகும். ஒரு ஆங்குலர் 2 ப்ராஜெக்டில் நிறைய மாடியூல்ஸ் இருக்கும். ஆனால் அது எல்லாமே ஒரு ரூட் மாடியூலோட கனெக்ட் ஆகிருக்கும். அந்த ரூட் மாடியூல் என்ன அப்படின்னா, இங்கே ஆப் டாட் மாடியூல் இருக்குல்ல, இதுதான் இந்த ரூட் மாடியூல். ஓகே, ஒவ்வொரு மாடியூலுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, காம்பனன்ட்ஸ். ஒவ்வொரு மாடியூலுக்குள்ளேயும் நிறைய காம்பனன்ட்ஸ் இருக்கும். கலெக்ஷன் ஆஃப் காம்பனன்ட்ஸ் சேர்ந்தால் தான் ஒரு மாடியூல் உருவாகும். இப்போது ஆங்குலர் CLI கமாண்டை யூஸ் பண்ணி ஒரு மாடியூலை கிரியேட் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு கமாண்ட் ப்ராம்ப்டில் g ஃபார் ஜென்ரேட் மாடியூல் அண்ட் மாடியூல் நேம் அப்படின்னு போட்டோன்னா ஒரு மாடியூல் ஜென்ரேட் ஆகும். அந்த மாடியூல் சோர்ஸ்ன்ற ஃபோல்டருக்குள்ளே, ஆப்புன்ற ஒரு ஃபோல்டருக்குள்ளே அந்த மாடியூலோட நேமில் ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகிருக்கும். அந்த ஃபோல்டருக்குள்ளே 5 ஃபைல் கிரியேட் ஆகும். ஒன்று வந்து மாடியூலுக்கான டைப் ஸ்கிரிப்ட் ஃபைல், அதில் இருக்கிற டிஃபால்ட் காம்பனண்ட்டுக்கான டைப் ஸ்கிரிப்ட் ஃபைலு, அந்த காம்பனண்ட்டுக்கு தேவையான ஸ்பெசிஃபிகேஷன் ஃபைல், HTML ஃபைல் அண்ட் CSS ஃபைல். இந்த 5 ஃபைலும் கிரியேட் ஆகிருக்கும். இப்போது ஒவ்வொரு காம்பனண்ட்டுக்குள்ளேயும் என்ன இருக்குன்றது பார்ப்போம். ஒவ்வொரு காம்பனண்ட்குள்ளேயும் ஒரு டைப் ஸ்கிரிப்ட் ஃபைல், ஒரு HTML ஃபைல், ஒரு CSS ஃபைல், அதுக்கப்புறம் இந்த காம்பனண்ட்டை யூனிட் டெஸ்ட் பண்ணுறதுக்கான ஸ்பெசிஃபிகேஷன் ஃபைல். இந்த 4 சேர்ந்தது தான் ஒரு காம்பனண்ட். இதே ஆங்குலர் CLI யூஸ் பண்ணி ஒரு காம்பனண்ட்டை கிரியேட் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். g காம்பனண்ட் சைட் பார் அப்படின்ற கமாண்டை போட்டிங்க அப்படின்னா, ஆப்புன்ற ஃபோல்டருக்குள்ளே அந்த காம்பனண்டோட நேமில் ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகி அந்த ஃபோல்டருக்குள்ளே நான் சொன்ன இந்த 4 ஃபைலும் கிரியேட் ஆகும். அந்த சைட் பார்ன்ற ஃபோல்டருக்குள்ளே .css ஃபைல், HTML ஃபைல், யூனிட் டெஸ்ட் பண்ணுறதுக்கான ஃபைல், அதுக்கப்புறம் டைப் ஸ்கிரிப்ட் ஃபைல், இந்த 4 ஃபைலும் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ ஒரு ஆங்குலர் 2ல செஞ்ச ஒரு டேஷ்போர்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா, ஓவராலாக ஒரு ரூட் மாடியூல் இருக்கும். அந்த மாடியூலுக்குள்ளே ஒவ்வொரு சின்ன சின்ன செக்ஷனும் தனித்தனி காம்பனன்ட்ஸாக இருக்கும். இந்த ஒவ்வொரு காம்பனண்ட்டுக்கும் இண்டிவிஜுவல் HTML ஃபைல், CSS ஃபைல், டைப் ஸ்கிரிப்ட் ஃபைல் அண்ட் அதை யூனிட் டெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு கான்ஃபிகரேஷன் ஃபைல், இந்த 4 இருக்கும். ஓவராலாக இது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு பெரிய செவுர் இருக்குது அப்படின்னா அந்த செவரில் இருக்கிற ஒவ்வொரு செங்கலும் ஒவ்வொரு காம்பனண்ட். ஸோ ஓவரால் ஆங்குலர் 2ன்றதே காம்பனன்ட்ஸால் பில்ட் பண்ணப்படுற ஒரு அப்ளிகேஷன். நீங்கள் பார்க்க போகிற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். வெப் அப்ளிகேஷன், மொபைல் அப்ளிகேஷன் இதெல்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்னு கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஈச் ஒன் டீச் ஒன் அப்படின்ற இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெக்னாலஜியை பற்றின எந்த ஒரு அப்டேட்டும் உடனே உங்களோட இமெயிலுக்கு வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா each1teach1.online அப்படின்ற வெப்சைட்டுக்கு போய்ட்டு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி உங்களோட இமெயிலையும் உங்களோட நேமையும் சப்மிட் பண்ணுங்கள். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இருக்கிற உங்களோட டவுட்டை உடனே என்கிட்ட கேட்டு கிளியர் பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் குரூப்புக்கான லிங்க் இருக்குது. அந்த லிங்கை கிளிக் பண்ணி each1teach1 for tech அப்படின்ற அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க.